வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடைத்த முட்டை மசாலா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது நம்ம சப்பாத்திக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கறிவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்திடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சோன ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நீங்க இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும்னு ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்திடலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திடலாம். இது கூடவே உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல தனி மிளகாய் தூளும் சேர்த்திருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை இதே மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 2 முட்டை உடைச்சு வச்சிருக்கோம். அதை ஊத்திடலாம். இது அப்படியே ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அப்புறமேல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி ஃபுல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே கலந்து வர மாதிரி. இது மாதிரி நம்ம ஈஸியா இன்ஸ்டன்டா நம்ம சப்பாத்திக்கலாம் ஈஸியா செஞ்சுக்கலாம். இது மாதிரி நீங்க அடிக்கடி வீட்டில் செஞ்சு பாருங்க. அவ்வளவுதான், நம்ம இதை எடுத்துடலாம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ரொம்பவே சூப்பரான உடைத்த முட்டை மசாலா ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.